ஐயனார் துணை சரியில்ல டுடே எபிசோட்ல இந்த நிச்சயம் நடக்காது. என் பொண்ணு சமாதானம் பண்ணிட்டுங்க. அவங்க புருஷனோடய சேர்ந்து வாழ போறா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. புரோக்கர் கிட்ட இந்த விஷயத்த நாங்கள் சொல்லி தான் அனுப்பினோம். அவர் சொல்லியிருப்பாருன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அன்னைக்கு வீட்டுக்கு வந்து பொண்ணோட வீட்டுக்கு வரும் போதே நான் நினச்சேன், இதெல்லாம் ஒரு விளங்காத குடும்பம். இந்த குடும்பத்துல இருந்து பொண்ணை எடுக்க வேண்டாம் நான் நினைச்சேன். ஆனா என் பேச்சை இந்த வீட்டில் யாரு கேட்டாங்க? யாருமே கேட்கவே இல்லை. இப்ப பாரு, தேவையில்லாம இந்த குடும்பத்துல போய் பொண்ணு கேட்டு இப்ப அசிங்கப்பட்டது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரியும் அவங்க அண்ணனும், அதுக்கு அடுத்துதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகாவும் அங்கிருந்து கிளம்புறாங்க. இதெல்லாம் ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க முன்னாடியே சொல்லிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதுவும் ரெண்டாவது தரம் பொண்ணா, இதெல்லாம் தேவையா? இவனுக்கு எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. நல்ல வேலை மாப்பிள்ளை வரல, மாப்பிள்ளை மட்டும் கூட வந்திருந்தா இந்நேரம் எவ்வளோ அசிங்கமாக போயிருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி இருந்துட்டு கார்த்திகா கிட்ட பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஏமா, நம்மளை பற்றி மட்டும் பேசிக்கிட்டு இருக்கே, அங்கே உள்ள அந்த குடும்பம் பாவமா, அங்கே மாமாவில் எவ்வளோ வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க பாருங்கள். அவங்கள பற்றி நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம்ல. ஏமா நம்மளை பற்றி மட்டும் யோசிக்கிற? ஆமாம், அவங்கள பற்றி நம்ம யோசிச்சு தான் மறு வேலையை பார்க்குவோம். இதெல்லாம் ஒரு குடும்பமாடி, ஏதோ அந்த பொண்ணு ரெண்டாம் தரமா, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கஸ்தூரி இருந்துட்டு இவங்கள மதித்து இவங்க கூட வந்ததுக்கு நம்மளுக்கு நல்ல மரியாதை கிடச்சிச்சு. அடச்சை, அவங்க வெளியே வந்த போதே நான் யோசிச்சு இருக்கணும். என்னடா கதவை சாத்திக்கிட்டு உள்ளவே இருக்காங்களே, இப்படியெல்லாம் வருவாங்களே, கேட்பாங்களேன்னு அவங்களுக்கு ஏதாவது தோணுச்சா? கேட்டால் புரோக்கர் கிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்களாம். இதெல்லாம் புரோக்கர் கிட்ட சொல்லி அனுப்புகிற விஷயமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து கஸ்தூரியெல்லாம் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு போய் வேனில் போய் உட்காந்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நடேசன் இருந்துட்டு அன்றைக்கி பொண்ணோட வீட்டுக்கு வர மாதிரி சொன்னேன், இது விளங்காத குடும்பம் வேண்டாம், ஆளுங்கெல்லாம் ஒரு மார்க்கமாக இருக்காங்க, இந்த குடும்பத்தை நம்பாதன்னு நான் சொன்னேன். ஆனால் புரோக்கர் சொன்னால் அப்படி இப்படின்னு சொல்லி இவனுக்கு இப்போ என்ன வயசாச்சு, என்ன குறைபாடு இருக்குன்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை இவன் பேசி முடிச்சான்னு எங்களுக்கு தெரியல. அன்றைக்கே நாங்கள் வேண்டான்னு சொல்லி இவன் தலைப்பாட அடிச்சுக்கிட்டோம். ஆனால் நானே எல்லாம் விசாரிச்சுட்டேன், நல்ல பொண்ணு தான், நல்ல குடும்பம் தான்னு சொன்னான். இது வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து விட்டான். ஆனால் இப்போ பாரு, இதெல்லாம் ஒரு குடும்பமா? தேவையில்லாமல் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காதீங்க, முதல்ல கிளம்புங்க. ஆமாம்மா, நான் கிளம்ப தான் போகிறேன், இல்லாட்டி இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து சண்டை போடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நிலா இருந்துட்டு, எங்கள் நம்பர் என்ன உங்ககிட்ட இல்லாமையா போச்சு? எதுவாக இருந்தாலையும் தனியாக வர சொல்லி பேசுனீங்கல்ல, உண்மையை இருக்கணும்னு அன்றைக்கி வாய்க்கிலேயே பேசுனீங்கல்ல, ஏன் இன்னைக்கு உங்களால் உண்மையை இருக்க முடியலையா? ஏன் எங்கள் அண்ணனை வச்சு தான் நீங்கள் உங்கள் புருஷனை வந்து கெஸ் பண்ண முடியணுமா? அதுக்கு நீங்கள் விளையாடுறதுக்கு என் அண்ணனோட வாழ்க்கை தான் கிடைச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி அதுக்கு அடுத்ததா சோழன்னு சொல்லிட்டு ஜெயந்தியை பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ஜெயந்தி இருந்துட்டு, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், ஆனால் பெரியவங்களாக பார்த்து இது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டாங்க, மறுபடியும் சேர்த்து வச்சுட்டாங்க. அதனால தான் என்னால் எதுவுமே பண்ண முடியல, இன்ஃபார்மும் பண்ண முடியல. அதனால தான் புரோக்கர் மூலிமா எல்லாத்தையும் சொல்லி அனுப்பிச்சோம். ஆனால் அவர் சொல்லாமல் இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவர் பண்ணதுக்காகவும் நாங்கள் சொல்லாமல் விட்டதாகவும் நான் சேர்த்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நீ மன்னிப்பு கேட்டது ஒன்று, கேட்காம இருக்கிறது ஒன்று. போது நிறுத்தமா, உன்னை பார்க்குற போதே தோணுச்சு நீ ஒரு தப்பான பொண்ணுன்னு. ஆனால் இவன் தான் ஏதோ இவனுக்கு கல்யாணமே ஆகாத மாதிரி இப்படி வந்து உட்காந்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் இருந்துட்டு அங்கேருந்து சண்டை போட்டுக்கிட்டு வேனில் கிளம்பி வந்துடுறாங்க. வேனுக்கு வந்தோம் அவங்க சண்டை தீர்ந்த பாடம் இல்லை. இவனால் ஒரு ஆளை மதித்து நம்ம போயிட்டு வந்தங்கள்ல, நம்மளை முதல்ல சொல்லணும், முதல்ல இந்த கார்த்திகாவை சொல்லணும். இவ பேச்சை கேட்டு தான் இவங்களோட நம்ம வர வேண்டியதாக போயிடுச்சு. கார்த்திகா, இனிமேல் இந்த குடும்பத்துக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசு. டி சேரா, பொண்ணு வீட்டை பற்றி விசாரிக்க மாட்டேயா? பொண்ணு கிடைச்சா போதுன்னு போய் நிற்பீங்களா தட்டை தூக்கிட்டு? இப்போ பாரு எவ்வளோ அவமானன்னு, அதுவும் அந்த ரெண்டாம் தர பொண்ணா, எதுக்குடா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போவே சொன்னேன், இவங்கெல்லாம் வந்தால் விளங்காது, இவங்களெல்லாம் கூப்பிடாதான்னு சொன்னேன். ஆனால் என் பேச்சை மீறி இவங்களெல்லாம் வேற கூப்பிட்டேன். இப்போ பாரு, இவனுங்க ஊரு ஃபுல்லாக போய் சொல்லுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா இனிமேல் இவங்க எங்கேயாச்சும் கூப்பிட்டோம்,
கண்டிப்பாக நாங்கள் வரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேனை நடுவழியிலே நிப்பாட்டி இறங்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக கஸ்தூரி இருந்துட்டு, இங்கே பாரு கார்த்திகா, இன்னொரு தடவை இந்த குடும்பத்துக்காக ஏதாவது பேசின நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா சும்மா தான் இரம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு எல்லாரும் வந்த உடனே ரொம்பவே வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நடேசன் இருந்துட்டு, எதுக்காகடா நீ இப்படி ஒரு வேலையை பண்ண? அன்னைக்கே நாங்கள் என்ன சொன்னோம்? வேண்டாம், இந்த குடும்பம் ஒரு மார்க்கமாக இருக்கு, எதுக்கு இப்படி அவசரப்படுற, கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் நீ என் பேச்சை கேட்டியா? ஆனால் இந்த நிச்சயத்துக்கு அவங்களா வந்தாங்க, அவங்களா டேட்டா குறிச்சாங்க, நிச்சயம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க. இப்படியெல்லாம் அவசரப்படுறாங்க. கல்யாணம் ஆகிற பொண்ணு முன்னாடியே வந்து வீட்டை பார்க்குது. இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் எங்கே நீ என் பேச்சை கேட்ட? பத்தாவதுக்கு மை நொன்ன கஸ்தூரி எல்லாத்தையும் கூப்பிட்டேன். அவங்க இன்னைக்கு இந்த ஊர் ஃபுல்லாக சொல்லி தமார் அடிக்க போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு இதை சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த அசிங்கம்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா, இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், சொல்ல வேண்டியதை சொல்லிட்டீங்கல்ல, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டி ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. போகத்தாண்ட போகிறேன், இங்கே உட்காந்துட்ருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஹரிஸ் வந்து வெளியே உட்காந்துட்ருக்காரு. நீ என்ன இன்னும் நீ கிளம்பலையா? இவங்க கூடலாம் நீ சேராத, உன்னையே உங்க வழிக்கு கொண்டு வந்துடுவாங்க, அதனால் நீ உன் வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, சோழன் இருந்துட்டு, ஏன இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்ட, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்ல, எதுக்கு நான் இப்படி அவசரப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருண்ணே, நீ சொல்கிறத கேட்காம தான் நானும் பாண்டியும் இன்னைக்கு காலையில் போய் அந்த வீட்டை பற்றி விசாரித்தோம். ஒருத்தர் கூட அந்த வீட்டை பற்றி நல்ல விதமாகவே சொல்லலை. சரி, நம்மளை பற்றி கேட்டாலும் இந்த ஊர்க்காரங்க தப்பாக தான் சொல்லுவாங்க, அண்ணன் தான் நல்லா விசாரிச்சிட்டுன்னு சொல்லிச்சே, நம்பிக்கையோட எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்கு, நம்ம ஏதும் பூந்து இதை கெடுத்துட வேண்டான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அமைதியாக இருந்தோம். இப்படின்னு எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நாங்கள் இதை நடக்க விட்டுருக்கவே மாட்டோம், நம்ம இன்றைக்கி போய் அசிங்கப்பட்டுட்டும் வந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னா அதுக்கு காரணமே பாண்டியோட வாழ்க்கை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னென்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். வானதி என்னை பார்த்துச்சு, என்கிட்ட வந்து நீங்கள் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க, நீங்கள் கல்யாணம் பண்ண மட்டும்தான் பாண்டிக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கும், எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொல்லிச்சு. அதனால தான் நானும் அந்த சமயத்தில் புரோக்கர் வந்ததுனால எப்படிப்பட்ட பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். இங்கே பாருங்க, இனிமேல் உன் கல்யாண விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். நீ வைக்கிற மாதிரி குழம்பு கட்டடம் கட்டுறிய அந்த மாதிரிலாம் கல்யாண விஷயம் கிடையாது. தீரா முடிவு எடுத்து பொறுமையை யோசிச்சு தான் நம்ம அதுக்குள்ளேயே இறங்கணும். நீயா எங்களை கேட்காம உன் கல்யாண விஷயத்தில் ஸ்டெப் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, பாண்டி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக வானதியை தேடி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வானதி அங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஃபோனை பார்த்துக்கிட்டு பாண்டி ஃபோன் பண்ணோன்னே, சொல்லு பாண்டி அப்படின்னு சொன்னோன்னே, உன் வீட்டு வாசலில் தான் நின்றுட்டுருக்கேன், வெளியில் வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னை பார்க்காம உன்னால் இருக்க முடியல போல இருக்குது, நான் இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போகிறாங்க. பார்த்தா பாண்டி நிற்கிறாரு. பாண்டியை பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என் அண்ணனை நீ எங்கேயாவது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இன்னைக்கு காலையில் கூட பார்த்தனே, ஏன் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடந்துச்சுல, அங்கே கூட தான் பார்த்து பேசினேன் அப்படின்ற மனுஷன். இதுக்கு முன்னாடி என் அண்ணனை பார்த்து நம்ம கல்யாண விஷயமா பேசுனியா? நீங்கள் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பாண்டிக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கணும் சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். நான் உங்ககிட்ட அப்படி கேட்டபோது நீ அதானே சொன்னேன், என் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்காமல் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு, அதனால தான் உங்கள் அண்ணங்கிட்ட பேசினேன், நான் பேசுனது என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். நீ அப்படி பேசுறதுனால இன்றைக்கி அண்ணன் எவ்வளோ பெரிய முடிவு எடுத்துச்சுன்னு பார்த்தல, எவ்வளோ அவமானம் நடந்துச்சு, அதுக்கு காரணமே நீ தான். என்னை கல்யாணம் பண்ணிக்கவும் உன் வீட்டில் விருப்பம் சொல்லலைன்னு இனிமேல் என் கூட பேசாத, நீ கடை பக்கமே வராத, நீ வேறு எவனைனா கூட கல்யாணம் பண்ணிட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே வானதி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.